2 நாட்களுக்கு முன்னால ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க. என்ன? மாநில சுயாட்சி பற்றியாம். அது எதுக்கு பழைய குப்பையை திருப்பி கொண்டு வந்து சட்டமன்றத்தில் பேசணும்? 1969 திரு மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இதே தீர்மானம் நிறைவேற்றினீர்களா இல்லையா? அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே திரு டாக்டர் ராஜமன்னார் தலைமையிலே ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. 71 ராஜமன்னார் கமிட்டி அதனுடைய அறிக்கையை கொடுத்தது. Where is that committee? What you have acted on it? அந்த ராஜமன்னார் கமிட்டியில இந்த திரவிடியன் ஸ்டாக் எடுத்த நடவடிக்கை என்ன? 10 ஆண்டு காலம் 2004 இருந்து 2014 வரை இந்த குப்பை கூளங்கள் மத்தியிலே ஆட்சியிலே இருந்தீர்களா இல்லையா? யாரை ஏமாத்துறீங்க? தமிழக மக்களை ஏமாற்றி அவர்கள் வாக்குகளை பிக் பாக்கெட் பண்ண நினைக்கிற இந்த இந்த மன்னாரன் கம்பெனி ஆட்சி யோசித்து பாருங்கள். தமிழக மக்களுக்கு, அதிலும் 45 வயதுக்கு கீழே இருப்பவர்களுக்கு நீங்கள் செய்த தகுதித்தங்கள் தெரியாது என்கின்ற காரணத்தால் திருப்பி பழைய குப்பையை கிளறி இருக்கீங்களா? அதுலயும் பாருங்க, அது குப்பை தான், அது மேல நாங்க எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னா அவர்களே சட்டமன்றத்தில் ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள். என்னுடைய அருமை நண்பர் துரைமுருகன் அவர்கள் எப்பவும் திமுகவோட தகுதி திட்டங்களை வெளியில போட்டு உடைக்கிறது அவர் தான். அவர் என்ன பேசியிருக்கார் இந்த தீர்மானத்தின் மீது பேசும்பொழுது, 69 கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த பொழுதும் இந்த தீர்மானத்தை நான் தான் முன்வைத்து பேசினேன். இன்னைக்கும் பேசியிருக்கேன், நாளைக்கு உதயநிதி தலைமையிலையும் பேசுவேன்னா இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றியது குப்பை தானே. அவரே சொல்றார், உதயநிதி வந்து திருப்பி இதே தீர்மானம் கொண்டு வருவாராம். அன்னைக்கு நீங்க கொண்டு வந்த ராஜமன்னார் கமிட்டி அறிக்கை என்ன? IAS, IPS, IFS இந்த பொறுப்புகள் அனைத்தும் அனுப்பப்படும். இருக்காது. அதுக்கு என்னையா பேரு? நீங்கள் 62 தனிநாடு கோரிக்கை கைவிட்ட காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ தேர்தலில் போட்டியிடுகிறது. ஏனென்றால் பிரிவினை கேட்கின்ற தீய சக்திகள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்று சட்டம் வந்த பிறகு அன்னைக்கு CN அண்ணாதுரை அவர்கள் சொன்னது என்ன? We have not asked for state autonomy, we only asked for more autonomy. அதிலிருந்து டிவியேட் ஆறீங்களா? அதுக்காக தீர்மானமா? இது என்ன தீர்மானம்? எதற்காக? யாரை ஏமாற்ற? எதுக்காக இந்த மயக்க மருந்து ஊசி? சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுவரை இவர்கள் இந்த 4 ஆண்டுகளிலே சாதித்தது எதுவுமே இல்லை என்கின்ற காரணத்தால் நான் மாண்புமிகு முதல்வர் திரு மு க ஸ்டாலினுக்கு சொல்லுகிறேன், உங்கள் ஆட்சி இன்றிலிருந்து சரியாக 365 நாட்கள் தான் இருக்க போகிறது அதிகபட்சம். அதற்கு மேல் இருக்க போவதில்லை இந்த அரசாங்கம். அதனால மக்களை ஏமாற்றுவதற்கு மன்றத்திலே ஒரு தீர்மானமா? ஆகவேதான் நாமும் நம் கூட்டணியும் அந்த தீர்மானத்தில் பங்கு பெறவில்லை. சகோதரர்களே, அதாவது அல்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில் கொடைபிடிப்பான். அதுதான் இந்த மன்னாரன் கம்பெனியுடைய ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது. அவசரமாக துணைவேந்தர்களை அழைத்து மாண்புமிகு முதல்வர் பேசுகிறார். எதுக்காக? எவ்வளவு நாளைக்கு? துணைவேந்தர்களை அழைத்து இவர் பேசுவது உடனே சோசியல் மீடியாவில் என்ன எழுதுறாங்க? தமிழகத்தின் மாண்புமிகு முதல்வர் 11வது கிளாஸ்ல சப்ஜெக்ட் வைஸ் என்னென்ன மார்க் வாங்கினார்னு மக்கள் பட்டியல் போடுறாங்க. ஐ டோன்ட் நோ, அதெல்லாம் சரியான மார்க் லிஸ்டா என்னன்னு தெரியாது. ஆனால் மாண்புமிகு முதல்வர் அறியாமையிலே இருக்கிறார் என்பது மாத்திரம் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. எதனால? UGC கிராண்ட் கமிஷனோட ஆக்ட் என்ன சொல்லுது? அவர்கள் என்னைக்கு வேந்தராக கவர்னர் இல்லையோ அவங்களோட எய்டு, கிராண்ட் எய்டு இதை நிறுத்திடுவாங்க. ஏற்கனவே 9,30,000 கோடி கடனிலே இருக்கிறது தமிழ்நாடு. அதிலையும் நண்பர்களே, நாம் ஒரு செய்தியை வீடு வீடாக எடுத்து சென்று சொல்லியாக வேண்டும். இவர்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆட்சிக்கு வரும்பொழுது 4,30,000 கோடி கடன். இன்னைக்கு எவ்வளவு? 26 மார்ச்ல 9,30,000 கோடி.
இந்த 74 ஆண்டுகள் 75 ஆண்டுகள்ல நீங்கள் வாங்கி இருப்பது இதுக்கு முன்னாடி இருந்த கடன் அளவிற்கு கடன் வாங்கி இருக்கின்ற ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமடிந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு என்று தமிழகத்தை பொல்லாத மாநிலமாக தமிழகம் நம்பர் 1 எதுல கடனாளி மாநிலம் என்பதிலே நம்பர் 1. வெட்கமா இல்லையான்னு கேட்கிறேன். நான் வீட்டுக்கு போக வேண்டாம். என்ன அரசாங்கம் இது? பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள். நீங்கள் யூனிவர்சிட்டிஸ பணம் பண்ணுகின்ற மிஷினா மாத்தினீங்க. அது யூஜிசிக்கு தெரியும். ஆமா, தீர்ப்பு வந்தது. எவ்வளவு நாள் வரை இருக்கும்? உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். நான் காற்றிலே பரப்பவன் கிடையாது. ஜமீன்ல மண்ணிலே இருக்கின்ற அரசியல்வாதி. 1985 உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தது. என்ன வழக்கு? ஷாபானு வழக்கு. அந்த ஷாபானு வழக்குல 72 வயது முஸ்லிம் பெண்மணிக்கு மாதம் 400 ரூபாய் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு தீர்ப்பு. அதனால நாடு முழுவதும் மதவெறி சக்திகள் இஸ்லாமே அழிந்துவிடும். 400 ரூபாய் கொடுத்தா, ஒரு 72 வயசு பெண்மணிக்கு 400 ரூபாய் கொடுத்தா மதமே அழிந்துவிடும் என்று போராட்டம் நடத்தினார்கள். அதனால அன்றைக்கு பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அந்த சட்டத்தை திருத்தினார். நமக்கு அதோடு உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறது வேறு. ஆனால் திருத்திர அன்னி வரதானே அந்த தீர்ப்புக்கு ஜீவிதம். அந்த தீர்ப்பை எதுவரை? பாராளுமன்றத்திலே சட்டம் இயற்றுகின்ற வரை. நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் சட்டம் இயற்றுவதில் இஸ் நாட் பார்லிமெண்ட் தி சுப்ரீம் பாடி? அதுக்கான சேலஞ்ச் வருமானால் எந்த குவார்டர் இருந்து வரும் என்றாலும் அதை நாம் எதிர்கொள்வதற்கு தயாராகவே இருக்கிறோம். அந்த சட்டத்தை திருத்தினார்கள். திரு ராஜீவ் காந்தி சட்டத்தை திருத்தினார். உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன், அதை எதிர்த்து வெளியே வந்த உண்மையான செக்குலரிஸ்ட் தான் திரு அரீஃப் முகமது கான். இன்று பீகார்ல கவர்னரா இருக்காரே, இளம் வயதிலே உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கவில்லை என்று சொல்லி மத ரீதியாக அணுகுகிறீர்கள் என்று சொல்லி அதை சட்டம் இயற்றி திருத்தியதை எதிர்த்து வெளியே வந்தவர் தான். நான் கேட்கிறேன், பிஜேபி கவர்மெண்ட் மத்தியில் இருக்கின்ற மாண்புமிகு பிரதமர் மோடி கவர்மெண்ட் இதுல ஆக்ஷன் எடுக்கிற வரதானே, அதுக்குள்ள அவசர அவசரமா எதுக்கு கல்யாணம்? அவசர கோல கல்யாணமா? இவர் உடனே, ஏன்னா சில பேருக்கு சில ஃபேன்சி, முதலமைச்சர்களை துணைவேந்தர்கள் எல்லாம் வைத்து நான் பேசிவிட்டேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகவா? ஆகவே நான் சொல்லுகிறேன், தினம் ஒரு மயக்க ஊசி தமிழ்நாடு மக்களுக்கு. ஒன்லி பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம், நாட் எனி அதர் பாடி. நான் உள்ளுக்குள்ள அதை பற்றி விவாதிக்க இறங்க விரும்பவில்லை. பாராளுமன்றத்திற்கு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு யாரும் உத்தரவிட முடியாது. அரசியல் சட்டத்திலே இருக்கிறது. ஆளுநரை கொஸ்டின் பண்ண முடியுமா என்ன? அரசியல் சட்டத்திலே இருக்கிறது. அதனால இவர்கள் ஏதோ சில பேருக்கு சில நாட்கள் வாய்ப்பு வரலாம். அல்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிப்பான். அந்த மாதிரியாக இந்த அரசாங்கம் தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். மாநில சுயாட்சி பற்றி பேசுகிறார்கள். நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த நாடு ஒருமைப்பாடாக ஒற்றுமையாக இருப்பதற்கு ஒரே காரணம், கங்கையிலே இருக்கின்ற நம்முடைய மக்கள், காசியிலே இருப்பவர்கள் தன் வாழ்நாளில் ஒரு நாளாவது ராமேஸ்வரம் சேதுபந்தனத்துக்கு வர வேண்டும், அங்கே ஸ்நானம் பண்ண வேண்டும் அக்னி தீர்த்தத்தில் நினைக்கிறதுனால இது ஒரே நாடு. அதே மாதிரியாக இங்கே ராமேஸ்வரத்தில் இருக்கின்ற நாம், தென்கோடியில் இருக்கின்ற நாம் நம் வாழ்நாளில் ஒரு நாளாவது காசிக்கு போக வேண்டும், கங்கையிலே குளிக்க வேண்டும், காசி விஸ்வநாதரை தரிசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலே. ஆகவே இந்த தேசத்தை பிரித்து விடலாம், இந்த தேசத்தை சிதைத்து விடலாம் என்று எண்ணி யாரும் செயல்பட வேண்டாம். அதே மாதிரி நண்பர்களே, இன்னைக்கு மிகவும் ஹாட் சப்ஜெக்டா இருக்கிறது வக்ஃப் போர்டு திருத்தங்கள் நாம் கொண்டு வந்தது. நான் முழு அடக்கத்தோடு சொல்லிக் கொள்கிறேன், இந்த பிரச்சனையை முதலில் ஊடக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது இந்த ஹெச் ராஜா தான். ஏனென்றால் 2022 திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கின்ற திருச்செந்துறையிலே அங்கு
1200 ஆண்டுகளுக்கு முன்பாக பராந்தக சோழன் கட்டிய சிவங்கோவில் வக்ஃப் ப்ராப்பர்ட்டியான். எப்படி இருக்க முடியும்? யார் முன்னால் வந்தது? பராந்தக சோழன் ஆட்சி முன்னாடியா இல்ல வேற யாருக்காவதா? அது மாத்திரமல்ல, பராந்தக சோழன் அங்க லைம் மார்ட்டர்ல கட்டினார் காரைக்கோவில். ஆனால் அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த குந்தவை நாச்சியார் அதை கற்கோவிலாக மாற்றினார். இன்னைக்கு அந்த கோவில் பிரகாரமாங்க அதனுடைய பின்பக்க சுவற்றிலே கல்லிலே பதியப்பட்டு இருக்கிறது, கல்வெட்டு இருக்கிறது. இந்த மதில் சுவரில் இருந்து அந்தநல்லூர் வாய்க்கால் வரை இருக்கின்ற இடம் இந்த கோவிலுக்கு சொந்தம்னு. சரி, உங்க பேச்சுக்கே வருவோம். எப்ப குந்தவை நாச்சியார் காலத்துல கல்வெட்டுல எழுதப்பட்டு இருக்கு, அன்னைக்கெல்லாம் தனி உடைமை கிடையாது, சொத்துரிமை மன்னர்களுடையது. அவர்கள் மானியமாக யாருக்கு வேண்டுமானால் கொடுப்பார்கள். அப்ப அன்னிக்கே குந்தவை நாச்சியார் ஆட்சியிலே இருக்கின்ற காலத்திலே இந்த மதில் சுவர் இருந்து அந்தநல்லூர் கால்வாய் வரை இருக்கின்ற இடம் சந்திரசேகர சுவாமிக்கு சொந்தம், இந்த சிவன் கோவிலுக்கு சொந்தம் என்று எழுதி வைத்தாகிவிட்டதோ அதை அதுக்கப்புறம் வேற யார் பராதீனப்படுத்த முடியும்? என்றால் அது ஏற்கனவே ஹிந்து கடவுளுக்கு எழுதி வைத்து விட்டது. அங்க போய் பார்த்தீங்கன்னா பட்டியல் சமுதாய மக்களும் முத்தரையர் சமுதாய மக்களும் அதிகமாக வாழ்கின்ற கிராமம் அந்த திருச்செந்துறை கிராமம். திருச்செந்துறை கிராமம் முழுவதும் தி ஹோல் ரெவென்யூ வில்லேஜ் வக்ஃப் போர்ட் ப்ராப்பர்ட்டின்னு எழுதினா எப்படி முடியும்? அதே மாதிரியா சொல்றேன், நான் நேராக போன விஷயங்கள். இங்கு ராணிப்பேட்டை மாவட்டத்திலே வேப்பூரிலே வன்னிய சமுதாய சகோதரர் 2 பேருக்கு 1933 நீதிமன்றத்தால் அவர்களுக்கான இடம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு அரசாங்கம் பட்டா சிட்டா அடங்கல் அனைத்தும் கொடுத்திருக்கிறது. அந்த இடம் வக்ஃப் போர்டுன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரியா பழனிக்கு பக்கத்தில் பாலசமுத்திரத்தில் 96 ஏக்கர் நிலத்துல 1000 வீடுகள் இருக்கு. அந்த 1000 வீடுகளை காலி பண்ணுன்னு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. காரணம் என்ன? வக்ஃப் போர்ட் செக்ரட்டரி கொடுத்துட்டாருன்னு. அதுதான் நான் வெள்ளூர்ல ராணிப்பேட்டை கலெக்டர் அம்மாட்ட பேசும்பொழுது சொன்னேன்னா, நீங்க தயவு பண்ணி இந்த கலெக்டரேட்டை வெக்கேட் பண்றீங்களா? என்ன சார் பேசுறீங்க? இது எனக்கு சொந்தம் கலெக்டரேட். யார் சொன்னா? நான் சொல்றேன். எங்க வக்ஃப் போர்ட் செக்ரட்டரி சொல்லிட்டா எந்த விதமான டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸும் இல்லாம அது நீங்க வக்ஃப் போர்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி இருக்கிறவங்களை எவிக்ட் பண்ணுவீங்கன்னா யூ வெக்கேட் இட் பிகாஸ் ஐ அம். இந்த மாதிரியாக தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளவு சொத்துக்கள் இந்த மாதிரியாக சட்டவிரோதமாக உண்மையிலேயே வக்ஃப் சொத்து தான் என்று சொன்னால் அதை காப்பாற்றுவதற்காக முன்னணியிலே ஹெச் ராஜா நிற்பான். ஆனால் சட்டவிரோதமாக போலி எந்த ஆவணமும் கிடையாது, வெறும் வாய்மொழி. அதன் மூலம் கிளைம் ஆகியிருக்கிற மொத்த ப்ராப்பர்ட்டி எவ்வளவு தெரியுமா நண்பர்களே? 53,834 சொத்துக்கள், 7,400 அமைப்புகள் மூலமாக வக்ஃப் போர்ட்ஸ் அதன் மூலமா கிளைம் பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும். இதைத்தான் மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது தமிழ்நாடு திருச்செந்துறையிலே இந்த மாதிரி நடந்திருக்கிறது என்று குறிப்பிட்டுத்தான் அந்த பில்லே கொண்டு வரப்பட்டது. அதற்கு எதிராக போராட்டங்களாம். நான் கேட்கிறேன், பாதிக்கப்பட்ட மக்கள் மாத்திரம் வீதிக்கு வந்தால் அரசாங்கம் தாங்குமா? ஸ்டாலின் அவர்களே பதில் சொல்லுங்கள். யாரை ஏமாற்றுகிறீர்கள்? இந்த நாட்டில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள், பட்டியல் சமுதாயத்தினர், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர், அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிப்பீர்கள். ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் பார்த்து கொண்டு இருக்குமா? கபர்தார் மிஸ்டர் ஸ்டாலின், கபர்தார். நீங்கள் அனாவசியமாக, ஏன்னா இங்க பேசும்போது திரு தியாகராஜன் அவர்கள் சொன்னார்கள், என்ன அராஜகம், பாரதிய ஜனதா கட்சி கொடி கட்டினா அதை see the police has become just the boy scout of DMK. It has become the boy scout of DMK. தயவு செய்து காவல்துறை அதிகாரிகள் உங்கள் எல்லையை புரிந்து செயல்படுங்கள். இல்லைனா என்ன ஆகும்? நான் ரொம்பவெல்லாம் சொல்ல விரும்பல. 75-77 திருமதி இந்திரா காந்தியின் சர்வாதிகார நெருக்கடி நிலை ஆட்சியிலே இங்க இருக்கின்ற ரொம்ப பேருக்கு தெரியாது. அந்த காலகட்டத்தில் தலைமறைவு இயக்கத்திலே பணியாற்றியவன் என்ற முறையிலே சொல்லுகிறேன் நான். அந்த காலகட்டத்திலே அத்துமீறிய அதிகாரிகள்
நடவடிக்கைக்கு உள்ளானார்கள் 77க்கு பிறகு. அந்த மாதிரியா 2006 ஏப்ரலுக்கு பிறகு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் கொடியை அவுக்கிற ஒரு அதிகாரிக்கும் தக்க பதிலடி பாரதிய ஜனதா கட்சி அடங்கிய அரசாங்கம் கொடுக்கும், என்டிஏ கொடுக்கும். உங்க லிமிட்டை உணர்ந்து செயல்படுங்கள். ஏன்னா இன்னைக்கு இந்து சமுதாயத்தை இழிவா பேசுகின்ற ஒரு அமைச்சருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க டிஎன்ஏ அப்படிங்க. ஈவேராவிலிருந்து நான் சொல்லுகிறேன், இந்து மதத்தை பரிகாசம் செய்வது தமிழ்நாட்டில் ஃபேஷனா போச்சு. அது பொன்முடிதான் கடைசி நபரா இருக்கணும். இனிமே எந்த பயலும் இந்து மதத்திற்கு எதிராக பேசுவதற்கு துணிய கூடாது. அந்த அளவிற்கு பெண்கள் வீதியிலே இறங்கி இருக்கிறார்கள். நிச்சயமா சொல்றேனா, இந்துக்களை இன்னைக்குமே சொல்றேன், பாம்புன்னா சீரணும், இல்லைன்னா பாம்பு அடிச்சிடுவான். அதனால நான் சொல்றேன், இந்த திராவிடியன் ஸ்டாக் இழிந்த சக்தி ஈனப்பிறவிகள் ஹிந்து விரோத தீய சக்திகள் வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழகத்திலே அரசியல் கட்டிலிருந்து தூக்கி எறியப்பட்டாக வேண்டும். அதற்கு தலைமை தாங்க இப்பொழுது பொறுப்புக்கு வந்திருக்கிறார் நம்முடைய அருமை சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். நான் 2001 சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்தில் நுழைந்தபோது பெரிய பெரிய அமைச்சகங்கள், இண்டஸ்ட்ரீஸ், இபி இந்த பொறுப்புலெல்லாம் இருந்து அனுபவம் மிக்கவர். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடுகின்ற ஒரு நபரையும் நாம் மாண்புமிகு பிரதமரே போட்டியிடுகிறார் என்று எண்ணி அவர்களுக்கு ஆதரவாக உழைக்க வேண்டும்.